உங்கள அவர் எவ்வளவு நேசிக்கிறாருங்கிற உண்மையை நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. அதனால கண்டிப்பா உங்களுக்கு காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் நாவடக்கம் உங்களுக்கு நன்மை தரும் ஒரு இனிய நாளாக அமையுங்க. வணக்கம் நண்பர்களே! எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நான் நலமா இருக்கேன். உங்க நலன நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மார்ச் 6ஆம் தேதி. இன்னைக்கு நமது ராசிக்கு என்னென்ன நல்ல நன்மைகள் நடக்கும், என்னென்ன நம்ம செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது, இன்னைக்கான அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட எண் என்ன எல்லாமே நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நமது சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆல் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு 6/3/2022 ஞாயிற்றுக்கிழமை. தமிழ்ல பிலவ வருடம் மாசி 22ஆம் நாளுங்க. இன்னைக்கு ஒரு வளர்புரை சதுர்த்திங்க. விநாயகர் பெருமான் வழிபாடு மிகச்சிறந்த நல்ல நன்மையை தருங்க. யாராக இருந்தாலுமே இன்னைக்கு நீங்க விநாயகர் வழிபாடு செய்யறது மூலமா உங்களுடைய காரிய தடைகளை நீக்கிக்க முடியுங்க. இன்னைக்கு ஒரு சுப முகூர்த்த நாள். இன்னைக்கு 2 சுப முகூர்த்தம் இருக்குங்க. வாஸ்து நாள். இன்னைக்கு உங்களுக்கு புதுமனை புகுவிழா செய்யறதுக்கு அல்லது வீடு கட்டுறதுக்கான நல்ல ஒரு சிறந்த தினமா இன்னைக்கு அமைய பெறுங்க. சரி, இப்போ மேட்டருக்கு வருவோம். நமது ராசி பலன்கள் நிகழ்ச்சிக்கு போலாம் வாங்க. இன்னைக்கு ராசிக்கு 5ஆம் இடத்துல 3 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. சனி, சுக்கிரன் மற்றும் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் ஒன்றாக இணைந்து காணப்படுகின்றன. மேலும் ராசிக்கு 6ஆம் இடத்தில் குரு, புதன், சூரியன் ஆகிய கிரகங்கள் உள்ளன. மேலும் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இன்றைய தினம் சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்னைக்கு முழுவதும் உங்களுக்கு இன்றும் நாளையும் சந்திராஷ்டமம் இருக்குங்க. ஆனாலும் மற்ற கிரகங்கள் எல்லாமே சூப்பரா இருக்கிறதுனால இன்னைக்கு உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல நன்மை நடக்குங்க. நீங்க நினைச்ச காரியத்தை நினைச்சபடியே செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு யோகம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குங்க. இருந்தாலும் இன்றைய தினம் நீங்கள் அமைதியா மௌனமா இருக்கிறது, பேச்சை மட்டும் குறைச்சிக்கிறது, தேவையில்லாத விவாதங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க. சண்டை சச்சரவுகளை செய்யாம இருக்கிறதும் இன்னைக்கு உங்களுக்கு நல்லதுங்க. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் விவாதம் பண்ண வேணாம். உங்களுடைய கருத்துக்களை யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. நீங்க அமைதியா உங்களுக்கான நேரம் வர வரைக்கும் காத்திருக்கிறது நல்லதுங்க. மற்றபடி இன்னைக்கு நீங்க என்ன பிளான் பண்ணிருக்கீங்களோ அந்த பிளான் படி உங்களுடைய காரியங்களை நீங்க வெற்றிகரமா செஞ்சு முடிப்பீங்க. நீங்க நினைச்ச ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான தினமா இன்னைக்கு அமைப்பெறுங்க. இன்றைய தினம் உங்களது ஆரோக்கியம் மருத்துவக்கம் கிடைக்குங்க. நல்லது ஒரு சிறந்த முன்னேற்றம் உங்களது ஆரோக்கியத்துல நீங்க காண முடியுங்க. இன்றைய தினம் நீங்கள் பணத்தை ஏதாவது விஷயங்களை இழந்திருந்தீங்கன்னா அது இப்போ உங்களுக்கு திரும்ப கிடைக்க வாய்ப்புகள் உண்டுங்க. ஆனாலும் மிகப்பெரிய பணத்தை நீங்க ஹேண்டில் பண்றதை தவிர்த்துறது நல்லதுங்க. உங்களது விலை உயர்ந்த சில பொருட்களையோ அல்லது மிகப்பெரிய பணத்தையோ இன்றைய தினம் நீங்கள் கையாள வேண்டாம். ஒரு 2 நாட்கள் கழித்து அதை நீங்கள் செய்து கொள்ளலாம். இன்றைய தினம் மற்ற வழக்கமான பணிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம். அதனால உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டுங்க. இன்னைக்கு நீங்க முக்கியமான என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உண்மையை மட்டும்தான் பேசணும். உண்மையை மட்டும்தான் நீங்க மத்தவங்ககிட்ட பேசுறதுனால உங்களுக்கு வர சங்கடங்களை நீங்க தவிர்த்துக்க முடியும். ஆனா நான் சொன்னது உண்மையை மட்டும்தான். ஆனா ரகசியங்களை சொல்லல. உங்களுடைய ரகசியங்களை நீங்க பத்திரமா வச்சுக்கணும். உங்களை நெருங்கிய உறவினர்களா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம், யார்கிட்டயுமே நீங்க உங்களோட ரகசியங்களை இன்றைய தினம் சொல்ல வேண்டாம். அதனால உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரலாம். குறிப்பா சொல்லணும்னா உங்களது குடும்ப பிரச்சனைகளை, குடும்ப ரகசியங்களை நீங்க யார்கிட்டயும் இன்னைக்குன்னு ஷேர் பண்ணிக்க வேண்டாம். அதனால உங்களுக்கு இன்றைய தினம் தேவையில்லாத சில சிக்கல்களை நீங்கள் தவிர்க்கிறதுக்கு அது கண்டிப்பா உதவியா இருக்குங்க. அதனால இன்னைக்கு ரகசியத்தை காணுங்க. ஆனா உண்மையை மட்டும் பேசுங்க. உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மைகள் உண்டுங்க. இன்றைய தினம் நீங்கள் இயல்பாகவே மற்றவர்களை சமாதானம் செய்யக்கூடிய ஒரு நல்ல திறமையை வச்சிருப்பீங்க. அதனால இன்றைய தினம் உங்களுக்கு வர பிரச்சனைகளை நீங்க எளிதில் தீர்த்துக்க முடியும். இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கையில் மனம் கவர்ந்த காதலருடன் ஒரு விதமான வித்தியாசமான ரொமான்ஸ் உங்களுக்கு அனுபவிக்க வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால உங்களுக்கு காதல் வாழ்க்கை இனிமையாவே அமையும். ஆனாலும் நாவடக்கம், அமைதி, பொறுமை உங்களுக்கு இன்றைய தினம் அவசியங்க. இதனால் உங்களது காதல் வாழ்க்கையை மிகச்சிறப்பாக வளர்ச்சியை நீங்கள் பெற முடியும். இனிமையாக அனுபவிக்க முடியும். இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலர் உங்ககிட்ட உரையாடுறதன் மூலமா உங்களை அவர் எவ்வளவு நேசிக்கிறாருங்கிற உண்மையை நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. அதனால கண்டிப்பா உங்களுக்கு காதல் வாழ்க்கையில் நல்ல ஒரு இனிமையை காண முடியுங்க. உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான பொழுதுபோக்குகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளா இன்னைக்கு நீங்க அமைப்பெறுவீங்க. நீங்க எவ்வளவுதான் பிஸியாக இருந்தாலும் இன்னைக்கு ஓய்வு நேரம் உங்களுக்கு கிடைக்கிறதுனால உங்களுக்கு பிடிச்ச வேலைகளை படம் பார்க்கறது, பாட்டு கேட்கறது, விளையாடுறது போன்றவற்றை நீங்க செய்யலாம். அதனால உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல ஒரு பலன்கள் உண்டுங்க. இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் விழிப்புணர்வா இருக்கணுங்க. உங்களை சுத்தி என்ன பேசிக்கிறாங்கங்கிறத நீங்க கவனிக்கணுங்க. நீங்க பாட்டு வேலையில மூழ்கிறாதீங்க. இன்றைய தினம் நீங்கள் மற்றவர்களை கவனித்து வேலை செய்ய வேண்டும். மேலும் உங்களது பொருட்கள் மீதும் கவனம் வேணுங்க. நீங்க போகும்போது எந்த இடத்துக்கு போனாலும் சரி அல்லது எந்த இடத்துல இருந்து கிளம்பினாலும் சரி உங்களுடைய உடைமைகளை சரியா எடுத்து வச்சிருக்கீங்களா, தேவையானதை போற காரியத்துக்கு தேவையான பொருட்களை எடுத்துக்கிட்டீங்களா, எல்லாத்தையுமே நீங்க செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதன் மூலமா உங்களுக்கு சில மன உளைச்சல்களை நீங்க தவிர்க்க முடியுங்க. அதனால சில தேவையில்லாத டென்ஷன்களை நீங்க தவிர்த்துக்க முடியும். இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் நீங்க வண்டி வாகனங்கள்ல சற்று நிதானமா செயல்படுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு. இன்னைக்கு உங்களது உடன் பிறந்தவர்களோட நீங்க அனுசரித்து செல்லுங்க. எல்லாத்தையும் அனுசரித்து செல்றதுதான் உங்களுக்கு நல்லது. ஆனா குறிப்பா உங்களுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்கிட்ட நீங்க அனுசரிச்சு போங்க. இன்றைய தினம் எதிர்பாராத சில வாய்ப்புகள் வரும்.
அதனால உங்களுக்கு சில அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நல்ல ஒரு அனுபவங்கள் கிடைத்து உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் உண்டாகும். ஆனாலும் கொஞ்சம் டயர்ட் ஆயிருவீங்க. இருந்தாலும் அது சரியாயிருங்கிறதுனால பிரச்சனை கிடையாது. இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல பலன்கள் உங்களது பயணங்கள் மூலமாகவும் உண்டுங்க. இன்றைய தினம் நீங்கள் முடிஞ்ச அளவு டிராவல் பண்றதை தவிர்க்கிறது நல்லதுங்க. இருந்தாலும் சில முக்கியமான விஷயங்களுக்காக நீங்கள் டிராவல் பண்ணலாம். அதனால நல்ல நன்மைகள், அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் உள்ளதுங்க. இன்னைக்கு நீங்க கனிவா பேசி காரியங்களை சாதிச்சுக்க முடியுங்க. எனவே உங்களுடைய பேச்சில் கனிவும் ஒரு இன்முகமும், அதாவது சிரித்த முகமும் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலனை தருங்க. யார்கிட்டயும் இன்னைக்கு நீங்க எரிஞ்சு விழாதீங்க, கடுஞ்சொற்களை கூறி விடாதீங்க. அதனால உங்களது வாழ்க்கையை நீங்கள் மிகச்சிறப்பாக மாற்றிக்க முடியும். எனவே இன்றைய தினம் இதை மட்டும் நீங்கள் கடைபிடித்தால் போதும். இந்த நாள் மிக மிக இனிய நாளாக அமையும். இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதா மாத்தணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்க பயன்படுத்த வேண்டிய அல்லது அணிய வேண்டிய இன்றைய தினத்துக்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மஞ்சள் நிறத்தை இன்றைக்கு நீங்க பயன்படுத்தலாங்க. மேலும் இன்றைய தினத்துக்கான உங்களது அதிர்ஷ்ட எண் 2ங்க. இன்றைய தினம் இறை வழிபாடு உங்களுக்கு மிகுந்த நன்மையை தருங்க. கோயிலுக்கு போங்க. ஆலய வழிபாடு, சிவ வழிபாடு அல்லது இறை வழிபாடு, உங்களுக்கு பிடித்த தெய்வங்களை, குலதெய்வத்தை கூட வழிபடலாம். நீங்கள் தெய்வ வழிபாடு செய்துவிட்டு கோயில்ல கொஞ்சம் ரிலாக்ஸ் எடுத்துக்கங்க. அதனால உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மைகள் உண்டுங்க. சண்டை சச்சரவுகள் ஏதாவது இருந்ததுன்னா அதை நீங்க தவிர்த்துறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அமைதி, மௌனம் தான் இன்னைக்கு உங்களுடைய தாரக மந்திரமா இருக்கணுங்க. அதனால இந்த நாள் உங்களுக்கு மிக மிக இனிய நாளாக அமையுங்க. நமது கன்னிராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாங்க. அதுக்கு முன்னாடி நமது கணிட்டுடைய ரசபலன் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்பவே பண்ணிக்கங்க. கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆழ்ந்து அழுத்த மறந்துடாதீங்க. நட்சத்திர ரீதியா பலன்களை நம்ம காணும் பொழுது இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் கிடைக்குங்க. பயணங்கள் மூலமா அனுபவங்கள் கிடைக்கும். இருந்தாலும் பயணங்கள் செல்லும் போது நீங்க உங்களது உடைமைகளை சரியாக எடுத்து வச்சுக்கிட்டீங்களா, போற காரியத்துக்கு தேவையான பொருட்கள் சரியா இருக்கா அப்படின்றத நீங்க சரி பார்த்துக்கங்க. எதிர்பாராத சில அலைச்சல்கள் உங்களை பயணங்கள் மூலமா ஏற்பட்டாலும், அது உங்களுக்கு சோர்வை தந்தாலும் எல்லாமே சரியாயிடுங்க. அது உங்களுக்கு நல்ல லாபத்தை தான் தரும் பயணங்கள். எனவே உங்களுக்கு அதனால் எந்த விதமான கவலைகளும் இருக்காது. உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மைகள் பயணங்கள் மூலமாக உண்டுங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு அனுசரிச்சு போறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. குறிப்பா உங்களது குடும்ப உறுப்பினர்களிடம் அனுசரிச்சு போங்க. உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் அல்லது உங்களது நண்பர்களுடன் நீங்க அனுசரிச்சு போறது மூலமா நீங்க மிகச்சிறந்த நாளா இன்னைக்கு நீங்க அனுபவிச்சுக்க முடியுங்க. இன்றைய தினம் உங்களது சகோதர சகோதரிகளிடமும் அனுசரித்து போங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைக்கு நிதானம் பிரதானம்ங்க. நிதானமா செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பா வெற்றிகளை பெற முடியும். நீங்கள் மற்றவர்கள் செயல்பாடுகளை பற்றிய கருத்துக்களை இன்னைக்கு நீங்க தெரிவிப்பதில் சற்று கவனமா இருக்க வேண்டும். நீங்க கேலி செய்து பேசிவிட வேண்டாம். அதனால் உங்களுக்கு சில பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கு. எனவே இன்றைய தினம் நாவடக்கம் உங்களுக்கு நன்மை தரும் ஒரு இனிய நாளாக அமையுங்க. சிரிச்ச முகத்தோட எல்லாத்திட்டையும் பழகுங்க. அனுசரிச்சு போங்க. உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு இனிமையான நாளா இன்னைக்கு அமையுங்க. நன்றி நண்பர்களே. நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிக்கல அப்படின்னா ஏன் பிடிக்கலன்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா சொல்லலாம். உங்களது கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப வேல்யூபிள் ஒண்ணுங்க. அதனால உங்கள் கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்க மறந்துடாதீங்க. பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு, சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுட்டு, பெல் பட்டன் அழுத்தி ஆல் மீது அழுத்தி விடுங்க. இதனால் நமது புதிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். மீண்டும் நாளை தின வீடியோவில் உங்களை நாளை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.